இங்க நம்ம ஹீரோக்கு ஸ்கூல்ல பாடம் எடுக்க டீச்சரை ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோட்ட முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். அந்த டீச்சர் நம்ம ஹீரோக்குமே முத்தம் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஹீரோமே நம்மளால அந்த டீச்சர் பிரெக்னென்ட் ஆகிருவாங்க. அந்த டீச்சருக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்க ஒரு கட்டத்துல அந்த டீச்சருமே பிரெக்னென்ட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த குழந்தை நம்ம குழந்தைன்னு நினைச்சிட்டு ஸ்கூல்லயே அந்த டீச்சர் நல்லபடியா பாத்துட்டு இருக்கான். அப்படி இருக்க அந்த டீச்சருக்குமே ஒரு நாள் பிரெக்னன்சி பெயின் வரும். அந்த டைம் டீச்சரோட ஹஸ்பண்டுமே கூட இல்லாத உடனே நம்ம ஹீரோ தான் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்திருப்பான். இப்ப குழந்தை பிறந்ததுமே அந்த டீச்சருமே ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வளர்ந்து 11th ஸ்டாண்டர்ட்மே படிச்சிட்டு இருப்பான். அப்படி இருக்காம பேட்மிண்டன் கிளாஸ்க்கு வர ஒரு பொண்ணையுமே லவ் பண்ணுவான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட வந்து எனக்கு பிறந்த நாள் இருக்கு நாளைக்கு வான்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோமே அங்க வச்சு ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு போயிருப்பான். ஆனா அங்கதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியுமே இருக்கும். பார்த்தா ஹீரோ லவ் பண்ண பொண்ணுமே ட்வின்ஸா இருக்கும். நம்ம ஹீரோ எந்த பொண்ணை லவ் பண்ணானே அவனுக்கே தெரியல. அதனால நம்ம ஹீரோமே அவனோட காதல அதே இடத்துலயுமே தொலைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோமே வளர்ந்து காலேஜ் போயிருப்பான். அப்ப அவனுக்கு கண்ணில் அடிபட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருப்பான். அங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த பொண்ணு இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி இப்ப ரெண்டு பேருமே பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறாங்க. அந்த பொண்ணுமே காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கே போக போறா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோட்ட இப்பமா போய் லவ் சொல்லன்னு அனுப்பி வைப்பான். ஆனா நம்ம ஹீரோமே கடைசி வரை பயந்துகிட்டே அந்த லவ் சொல்லாமே இருக்கான். அடுத்ததான் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட மேரேஜ்ல வச்சு முதல்ல லவ் பண்ண ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணையுமே பார்த்திருப்பான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட வந்து நான் தான் டியூஷன் பொண்ணு, பேட்மிண்டனுக்கு வந்த பொண்ணு என்னோட அக்கா தான், அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லியிருப்பா. இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணுமே எனக்கு நாளைக்கு ஃபிளைட் நான் நாசால வேலை பாக்குறேன்னு சொல்லியிருப்பா. இப்ப இந்த பொண்ணுட்டியாவும் நம்ம லவ் சொல்லிடணும். அடுத்த நாள் நம்ம ஹீரோமே ஏர்போர்ட்டுக்குலாம் போறான். ஆனா நம்ம ஹீரோ போக முன்னாடியே அந்த பொண்ணுமே ஃபிளைட்ல ஏறி போயிருவா. இப்ப நம்ம ஹீரோக்குன்னு இருக்கிறது மாமா மட்டும் தான். அதனால மாமா சொன்னாங்க நீ கல்யாணத்துக்குமே ஓகே சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோக்குமே ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோமே ஷாப்பிங் போகும்போது அந்த டாக்டர் பொண்ணையுமே பார்த்திருப்பான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட வந்து நான் காலேஜ் படிக்கிட்டே முன்ன லவ் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 2 குழந்தையுமே இருக்குன்னு சொல்லியிருப்பான். இப்ப நம்ம ஹீரோமே யோசிச்சிருப்பான் கல்யாணம் பொண்ணே தைரியமா வந்து நம்மள்ட்ட லவ் சொல்றான். ஆனா நம்ம ஏன் என்ன சொல்லாம இருக்கோம், நீ 10 நாள்ல கல்யாணம் வச்சுட்டு தன்னோட மாமாட்டே பேச்சுலர் பார்ட்டின்னு போய் சொல்லிட்டு அமெரிக்காவும் போறான். இப்ப அந்த பொண்ணையுமே மீட் பண்ணி 2 பேருமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கே நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த பையன் லவ் சொல்லாட்டா என்ன நம்ம ஹீரோயினே லவ் சொல்லலான்னு வருவா. அப்ப அந்த பொண்ணுக்கே தெரியும் நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுன்னு. இருந்தாலுமே போய் சொல்லிட்டு நம்மள்ட்ட சுத்திட்டு இருக்கான்னு அந்த பொண்ணுக்குமே தெரிஞ்சிடும். அதனால அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை நல்லா திட்டி விட்டுருவா. அதனால நம்ம ஹீரோமே மறுபடியுமே ஃபிளைட் ஏறி அவனோட கல்யாணத்துக்குமே திருப்பியுமே வந்துருவான்.